Tuesday morning wheat paratha நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து அது பண்ணிவிட்டு பொட்டேட்டோ குருமா பண்ணேன். பொட்டேட்டோ குருமா வந்து பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்க கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு இறக்கிடணும். தேங்காய் கூட வந்து வேர்க்கடலை சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து குக்கரில் இறக்கிட்டோம் அப்படின்னா குருமா வந்து ரெடி ஆயிடும். குக்கரில் வைக்கிறதுனால வேலை சீக்கிரமாக முடியும். அதனால் குக்கரில் வச்சுட்டு குருமாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட் பரோட்டாவை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலை தொட்டு வந்து நம்ம வந்து மாவை வந்து நல்லா விரித்து விடணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபைனாக அதை வந்து எலாபரேட்டாக விரித்து விடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பரோட்டா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். மெயின் பரோட்டாவாக இருக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து வத்தப்பொடியும் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அதை வந்து நான் லேயராக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரோட்டா மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து மற்ற சப்பாத்திக்கெலாம் மாவு தொட்டு பண்ணுவோம், ஆனால் இதுக்கு ஃபுல்லானுமே நம்ம விரித்து விட்றதுக்கு ஆயில் தொட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும். அதே மாதிரி நம்ம பரோட்டா எப்படி வந்து ஆயில் ஊற்றி அப்பப்போ திருப்பி போடுவோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். அதே மாதிரி தட்டி நம்ம சர்வ் பண்ணோன்னா ரியல் பரோட்டாவே சாப்பிட்ட ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த கோதுமை மாவில் கிடைக்கும். வித்தியாசமே தெரியாது. நீங்கள் எந்த குருமா ட்ரை பண்ணாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ குருமா ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.